ஹலோ கைஸ், வெல்கம் டு பைக் அண்ட் பீஸ்ட். லாஸ்ட் சண்டே கவாசாக்கி ஓயமா ஷோரூமில் ZX4RRோட லான்ச் ஈவெண்ட் நடந்துருச்சு. நம்ம அங்கே போயிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ZX4Rரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, doing no cap. Only God wants you, better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm bad. I just wanna stay bad, stay mad. Chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back. I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that someone's gonna help me. Ain't nobody like that. I ain't gonna wait, that's all fact. Give me one shot and I'll never get the throne back. Taste the pain, it's like candy canes. It makes me go change into a better frame, into a better name. Society's insane, we all live for fame, yeah. Cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life, I'm crazy. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பைக்கோட லுக் பார்த்துருவோம். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பைக்கோட ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கலாம். Baby, I'm bad, baby, I'm bad, baby, I'm bad. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பைக்கில் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஃபேரிங் கார்டாக மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஹெட்லைட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரேம் ஏர் இன்டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல், ஜஸ்ட் லுக்குக்காக வைக்கல. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் பவர் வந்து பூஸ்ட் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒய்டாக தான் இருக்குது, நல்ல வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஓவராலாக பைக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட ZX6R லைட்டாக ஒரு லுக் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 120 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் 110 செக்ஷன் தான் கொடுப்பாங்க. இவங்க ஃப்ரண்ட் டயரே நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. 120/70R17. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 37mm இன்வெர்டட் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 290mm டியூல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 4 பிஸ்டன் கேலிப்பரோட டியூல் சேனல் ABS வருது. ஸோ பைக்கோட ரியர் டிசைன் பார்க்கலாம். LED இண்டிகேட்டர்ஸ் அண்ட் LED டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 160 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 160/70R17. ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் பேக்லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன், ரீபவுண்ட் அண்ட் ப்ரீலோடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபுல்லி அட்ஜஸ்டபுள் சஸ்பென்ஷன் செட்டப் தான் ரியர்லேயும் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பிஸ்டன் கேலிபர். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பைக்கோட சைடு ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த ஹியூஜான ஃபியூல் டேங்க் தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஒரு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கவாசாக்கியோட வேர்ல்டு SBK ரேசிங்லேருந்து டெவலப் பண்ணது. ஸோ நம்ம ZX10R பார்க்குறதுக்கு சிமிலரான ஒரு சேசஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 800mm. ஆமாம், இது ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய எக்ஸாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு லிட்டர் கிளாஸ் பைக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பைக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 189 kg அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 135mm. ஸோ இந்த பைக்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 135 inchல வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து கீழே அந்த அழகான எக்ஸாஸ்ட் பைப்ஸ் வந்து ஸ்க்ரேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். ஸோ இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர் வந்துடுது. டியூவல் டைரக்ஷனில் அப் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஷிஃப்ட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பைக்கோட டாப் வியூவில் வந்து பார்க்கலாம். ஷேப்பே வந்து செம சூப்பராக இருக்குது, ஏரோடைனமிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா கிளிப்பான ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்டியான ஒரு ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கமிட்டடாக இருக்காது. ஓரளவு ஸ்போர்ட்ஸ் டூரிங்க்கும் அந்த சூப்பர் ஸ்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனாக ஒரு லெவலில் தான் இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட சுவிட்ச் குவாலிட்டிஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ரைடர் சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பில்லியன் சீட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ பில்லியன் சீட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு ஷார்ட் ரைடுக்கு ஓகே, பட் லாங் ரைடுக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4.3 இன்ச்சஸ் டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட பிக் பைக்ஸில் இருந்து தான் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு 10R டிஸ்பிளே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா 2 மோட் இருக்குது, நார்மல் அண்ட் சர்க்யூட்னு. ஸோ நார்மல் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லுக் மாதிரி இருக்கும், அண்டு சர்க்யூட்ங்கிறது வந்து அந்த ட்ராக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து லேப் டைமர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பைக்கில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது. ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரைடிங் மோட் வருது. ஸ்போர்ட்ஸ், ரோடு, ரெயின் அண்ட் ரைடர். அந்த ரைடருங்கிறது வந்து நம்ம மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பைக்கில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி வந்துடும். ஸோ ப்ளூடூத் மூலமாக உங்கள் மொபைலை வந்து பைக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலி இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். அதான் இந்த பைக்கோட இன்ஜின். இந்த பைக்கோட மெயின் ஹைலைட், மெயின் அட்ராக்ஷன் அந்த இன்ஜின் தான். 399cc இன்லைன் 4 சிலிண்டர். ஆமாங்க, 4 சிலிண்டர் 4 சிலிண்டர் பைக்கு. அதாவது 4 சிலிண்டர் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்ட் டிஓஹெச்சி செட்டப்போட அண்ட் 16 வால்வ் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 77 PS அட் 4500 RPM. ஸோ இதோட பைக்கோட ரிவ் லிமிட்டர் ரொம்ப லாங்கு, 4500 RPM வரைக்கும் ரிவ் லிமிட்டர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரேம் ஏர் இன்டேக் இருக்கிறதுனால ரேம் ஏர் இன்டேக் பவரோட சேர்த்து 80 PS வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 39 Nm அட் 13,000 RPM. ஸோ 4 சிலிண்டருங்கிறதுல சொல்லவே வேணாம். இந்த பைக்கோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ 80 ஹார்ஸ் பவருங்கிறது இந்த கேட்டகரியிலே இல்லாத ஒரு பவர், ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான பவர். நமக்கு பேருக்கு தான் 400cc தவிர இதோட பவர் பார்த்திங்கன்னா ஒரு 600-800cc பைக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் மெயின்லி இன்லைன் 4நாலே அதோட சவுண்டு, எக்ஸாஸ்ட் நோட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக்லேயே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இருக்க கலர் ஆப்ஷன். இந்த கலர் ஆப்ஷன் இது ஒன்று தான் வருது. கவாசக்கியோட KRT எடிஷன் கலர் தான். ஃபைனலி எல்லோரும் ஷாக்காக போகிற ஒரு செக்மெண்ட், அதுதான் ப்ரைஸ். இந்த பைக்கோட ப்ரைஸ், எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9,10,000 அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 lakhs வந்துடும். ஸோ ஒரு 400cc 11 lakhs அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன்னா இது ஒரு இன்லைன் 4. நீங்கள் வந்து ஒரு ட்வின் சிலிண்டராகவோ சிங்கிள் சிலிண்டராகவோ இருந்துச்சுன்னா இவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்காது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே ஒரு சூப்பர் பைக்கில், ஒரு லிட்டர் கிளாஸோ 600cc சூப்பர் பைக்கில் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலான காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட ப்ரைஸு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ரைஸுக்கு இந்த ZX4RR யாராவது வாங்கலாமா? ஒரு 2 to 3 lakhs வந்து எக்ஸ்ட்ரா போடும்போது நீங்கள் ZX6R இதோட ரொம்ப பவர்ஃபுல்லான பைக் வாங்கலாம். ஒரு Z900 வாங்கிடலாம் இந்த ப்ரைஸ்க்கு. பட் இந்த பைக் சூஸ் பண்ணுறதுக்கும் நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு திங், ஒரு 400cc இன்லைன் 4 இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு காம்போ, ரேரான பைக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நிஞ்சா 300 நிஞ்சா 400 மாதிரி ஒரு காம்பேக்டான சைஸில் ஒரு 4 சிலிண்டர் பைக்கு. ஸோ நீங்கள் சூப்பர் பைக் வாங்கணும், ஆனால் எனக்கு அவ்வளோ பவர் தேவையில்ல. மோஸ்ட்லி வந்து சூப்பர் பைக்ஸ் வந்து நம்ம சிட்டியில் வந்து பெருசாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அதோட பொட்டென்ஷியலை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான, கிட்டத்தட்ட ஒரு 200 ஹார்ஸ் பவர் பவர்ஃபுல்லான ஒரு லிட்டர் கிளாஸ் பைக்கு எனக்கு தேவையில்லை. பட் இன்லைன் 4 அந்த சவுண்டு, அந்த ஃபீலு, அந்த ரிஃபைன்மெண்ட் எனக்கு வேணும். பட் அதே நேரத்தில் எனக்கு ஒரு காம்பேக்டான, ரொம்ப கம்ஃபர்டபுளான, சிட்டிக்குள்ளேயும் வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும், ஹைவேலையும் நான் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ZX4RR தான். நீங்கள் வந்து ZX6R எடுக்கலாம். பட் இதோட ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கும், இதோட பவர்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி யூசேஜுக்கு வந்து இது அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. 10R எடுத்திங்கன்னா சொல்ல வேண்டாம், ஆல்மோஸ்ட் 200 ஹார்ஸ் பவர். நம்ம வந்து அவ்வளோ பவரை நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் வந்து நம்ம அதோட பவரை வந்து யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ 80 ஹார்ஸ் பவரே பார்த்திங்கன்னா கம்மிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைக்கோட பவர் கம்பேர் பண்ணிங்கன்னா நிஞ்சா 650யோட பவர் அதிகம், பென்லி 600i பவர் அதிகம், ஹோண்டாவோட ZBR 650R இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர். ஸோ இது வந்து ஒரு 400cc 500cc பைக்கோடலாம் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இப்போது ரெகுலராக ரைடு போகிறவங்க, ட்ராக் டே போகிறவங்க, அந்த சூப்பர் பைக்கோட பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி அது ஓகேவாக இருக்கலாம். ஈவன் ஒரு சிலர்லாம் வந்து சூப்பர் பைக் வச்சுருக்கிறதுனால அது ஃபுல் டாப் ஸ்பீட் போகிறது, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அதில் ஒரு 50% 60% தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சூப்பர் பைக்கோட ஃபீல் கிடைக்கணும். அந்த ஹேண்ட்லிங்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு சூப்பர் பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறதுனால ஹேண்ட்லிங்கும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் பைக்கோட ஃபீல் அண்ட் அந்த சவுண்டு, அந்த இன்லைன் 4 ப்ளஸ் வந்து ஒரு காம்பேக்டான, ஒரு சிட்டி யூஸபிளான,
ஒரு பைக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே guys, இதுதான் வந்து ZX4RRோட நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இதில் வந்து பைக்கோட ஸ்பெக்ஸ் பற்றி பேசியிருப்போம் அண்ட் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி ZX4R இருக்குது அண்ட் இப்போ வந்து ZX4RR வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பைக்குக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ZX4R வந்து ஜஸ்ட் அந்த ஒரு பிளாக் கலர் ஒரே ஒரு கலர் வேரியண்ட்டில் தான் வருது. இது வந்து நமக்கு KRT எடிஷன் இந்த கலரில் வருது. கலர் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ZX4RRல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 4Rல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. குயிக் ஷிஃப்டர் கொடுத்துட்றாங்க. 4Rல வந்து கொடுக்க மாட்டாங்க. 4RRல வந்து குயிக் ஷிஃப்டர் கொடுத்துட்றாங்க. பவர் ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். பட் ஒரு 3 ஹார்ஸ் பவர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ZX4Rக்கும் 4RRக்கும். டார்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. மெயின்லி வந்து இதோட சஸ்பென்ஷன், குயிக் ஷிஃப்டர் அண்ட் தி பெயிண்ட் ஸ்கீம் இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ ZX4R ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 8.5 lakhs அண்ட் ஆன் ரோட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs வந்துடும். ஸோ இந்த பைக்கும் அந்த பைக்கும் ஆன் ரோடில் ஒரு 1 lakh சம்திங் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னா, இந்த க்ரீன் கலர் ஸ்கீம் கிடைக்குது அண்ட் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கிடைக்குது அண்ட் குயிக் ஷிஃப்டர் கிடைக்குது. மேபி உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ZX4R கூட ட்ரை பண்ணலாம். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட்டு இதேமாதிரி இன்னொரு பைக்கில் இன்னொரு ரைடில் என்னென்ன இன்னொரு ரிவ்யூவில் வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பைக் அண்ட் பீஸ்ட். I just wanna stay bad, stay mad, chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back, I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that